இன்னைக்கு தமிழ்நாட்டில் 40 தொகுதியும் 40 எம்பியும் ஜெயிக்க போறது ரெட்டால அதிமுக. தமிழ்நாட்டில் திருப்புற பக்கம் எல்லாம் மிகப்பெரிய எழுச்சியை பார்க்க முடியுது. இந்த திருட்டு திமுக மேல பயங்கரமான வெறுப்பை பார்க்க முடியுது. இது வட சென்னை. தமிழ்நாடோட மேப்பு இங்க இருந்துதான் ஆரம்பம். இன்னைக்கு இது வட சென்னை, ஆனா உண்மையில இதுதான் எதிர் சென்னை. வட சென்னை மக்கள் உழைப்ப நம்பி வாழ்றவங்க, அடுத்தவங்களோட பொழப்ப கெடுக்கிறவங்க இல்ல. உதவின்னு கேட்டு வந்தா ஓடி வருவாங்க, பிரச்சனைன்னு வந்தா விட்டுட்டு ஓடி போக மாட்டாங்க. அன்புக்கு மட்டுமே அடிமையானவங்க இந்த வட சென்னை மக்கள். ரொம்ப வீரமானவங்க, நேர்மையானவங்க, தைரியமானவங்க, யாருக்கும் பயப்படாத மக்கள் இந்த வட சென்னை மக்கள். இந்த அன்பான மக்கள் அன்பான அதிமுகவை நிச்சயமா ஜெயிக்க வைப்பாங்க என்ற நம்பிக்கையோடு நான் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன். எங்கேயோ வாழ்றவங்க, பெரிய குடும்பத்துல இருக்கிறவங்க, வாரிசு பட்டியல்ல வந்தவங்க கிடையாது. நம்ம ராயபுரம் மனோ அண்ணன் அவர்கள் கட்சிக்காக உழைச்சு இன்னைக்கு கட்சிக்கு விசுவாசமா இருந்து நம்ம தலைவர்களோட நம்பிக்கையை பெற்று உங்க வெற்றி வேட்பாளரா வந்து நிக்கிறாரு. உங்களை நம்பி வந்திருக்காரு, இந்த அதிமுகவை நம்பி வந்திருக்காரு, நம்ம அம்மாவை நம்பி வந்திருக்காரு, நம்ம ரெட்டாலையை நம்பி வந்திருக்காரு. இவர் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி. நீங்க யோசிச்சு பார்க்கணும், எத்தனையோ கஷ்டங்கள் கடந்த 3 வருஷத்துல தமிழ்நாட்டுல வந்திருக்கு. இந்த தொகுதி எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சிருக்கு. மக்கள் கஷ்டப்படும் போது மக்களுக்கு உதவி செய்ய வராத திமுக இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு மட்டும் சந்து சந்தா வராங்க. ஒரே நிமிஷம், அந்த ரைட்ல வழி இருக்குண்ணா, ரைட்ல ஆம்புலன்ஸ் வருதுன்னு பார்த்தா அப்படிதான் போறாங்க. உங்களுக்கு எதுவுமே செய்யாத திமுக இன்னைக்கு ஓட்டு கேட்டு தொகுதியில தெரு தெருவா வந்து நிக்கிறாங்க. உங்களை பார்த்து ஓட்டு கேட்கிற திமுக கட்சிக்காரங்களுக்கு சொல்லுங்க, இது வட சென்னை மட சென்னை கிடையாது. ஊருக்கு எதுவுமே செய்யாத